வீட்டு வாசல்ல நம்முடைய விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து என் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துங்கள், கட்சி மேல் உள்ள நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 90% வீட்டில் கோலம் போடுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. விசில் சின்னத்தை வரைகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க கோலம் போட்டாக்கா எதிர்ப்புகள் வருது. அடுத்தடுத்த கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ துக்குடா கட்சியோ எந்த கட்சியோ உடனே ஏன் கட்சி சின்னத்தை போடு அப்படின்னு ஆள் வச்சு அங்கே செட் பண்றாங்க. இப்படிதான் வருது. விசில் சின்னத்தை வச்சு போட்ட கோலத்தை அழிச்சு விடுறாங்க, கலைச்சு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வருது. விஜய் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க தான் தமிழ்நாட்டு ஜனங்களின் எல்லோருடைய மனங்களிலும் ஜனநாயகனாக மனசுக்குள்ளேயே வந்துட்டீங்களே. ஏன்னா நீங்க விசில வச்சு கோலம் போட சொன்னதுனால தேவையில்லாத சில ரப்சர்கள்னா அங்கங்க நடந்துகிட்டு இருக்குது. எல்லோருடைய மனங்களிலுமே, குறிப்பாக தாய்மார்களின் மனங்களிலே விசில் பறந்துகிட்டு இருக்குது, விசில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதை விட என்ன வேணும்?